அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸு மினிமமாக நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணலாம். இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து வெயிட்டாகவும் அக்யூமுலேட் ஆகும், அமௌண்ட்டாகவும் அக்யூமுலேட் ஆகும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 5000 பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அமௌண்ட்டில் 5000ஆகவும் இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு ரேட்டு படி நீங்கள் கட்டின 5000 ரூபாய்க்கு எவ்வளோ கோல்டு வருமோ அது வந்து கோல்டு வெயிட்டாகவும் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து வெயிட்லேயும் அக்யூமுலேட் ஆகுது, அமௌண்ட்டாகவும் அக்யூமுலேட் ஆகுது. அப்படிங்கிறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோல்டு ரேட்டு ஏறுது இறங்குது அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப கோல்டு ரேட் அதிகமாகுது திடீர்னு குறையும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷனை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்போ நமக்கு 2 விதமாகவும் இருக்கிறனால நம்ம 11 மந்த்ஸ் முடிஞ்சு நகை வாங்க போகும்போது நமக்கு எதில் லாபம் இருக்கோ அதுபடி எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு அமௌண்ட்டில் வந்து லாபமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வச்சு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 55,000 பே பண்ணியிருக்கீங்கன்னா 55,000க்கு உண்டான நகையை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அமௌண்ட்டில் லாபம் இல்லை, கோல்டு வெயிட்டாக அக்யூமுலேட் ஆனதில் தான் லாபம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 3 கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் 3 கிராமுக்கு உண்டான நகையை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஓகேங்களா. காயினாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ரெண்டுமே கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கீம் போட்டுட்டு அதில் காயின் வாங்குறதுல அவ்வளோவா யூஸ் இல்லை இல்லையா. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஜுவல் வாங்க பாருங்கள். உங்ககிட்ட அதிகமாக ஜுவல் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா ஒரு சேவிங்ஸ்க்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் காயின் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 17,000 ரூபாய்க்கு மேலே வந்து பே பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா கேஷாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எய்தர் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, செக் அது மாதிரி தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு 3 சிட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சிட்லேயும் 10,000 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கேஷாக பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த 3 சிட்டையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஷாக பே பண்ணும்போது கம்பைன் பண்ணும்போது 2 லட்சத்தை தாண்டி வந்து அமௌண்ட் வரக்கூடாது. ஸோ 2 லட்சத்தை தாண்டி வருது அப்படின்னா உங்களுக்கு கம்பைன் பண்ண முடியாது, கேஷாக பே பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 2-3 சிட்டாக போட்டு அதை கம்பைன் பண்ணி பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, செக் அது மாதிரி வந்து பே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம 3 சிட்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஜுவல் எடுக்க முடியும். ஸோ கேஷாக பே பண்ணுற போது நீங்கள் கம்பைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது 2 லட்சத்தை தாண்டி வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது மாதிரி வந்து பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை சிட் வேணாலும் போட்டு அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு நகையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இடையில வந்து ஏதாவது ஒரு மாதம் வந்து நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா. இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ளே தான் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ் பெனிஃபிட்டும் வராது. நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் கொடுத்து வந்து நீங்கள் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் வரும். ஒருவேளை வந்து நீங்கள் 7 மந்த்ஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா 60% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் வரும். இதுவே வந்து நீங்கள் 8th மந்த் வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 70% வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வரும். அதே மாதிரி 9th மந்த் வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% வரைக்கும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வரும். இப்போது வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கட்டிருக்கீங்க அப்படின்னா. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற நகை வந்து 18% வந்து வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு 9% வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ அந்த நகைக்கு வந்து நீங்கள் 9% மட்டும் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்கீமில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11 மாதம் பே பண்ணிட்டு நகை வாங்க போவீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து 4 கிராம் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒருவேளை நகை வந்து 4.5 கிராம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 1/2 கிராம் இருக்கு இல்லையா, 4 கிராமுக்கு உங்களுக்கு டோட்டலாக வந்து அப் டு 18% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வாங்கின எக்ஸ்ட்ரா 1/2 கிராம் இருக்கு இல்லையா, அதுக்கான வேஸ்டேஜில் ஒரு 20% மட்டும் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 18% வேஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 1/2 கிராமுக்கு. அதில் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 18 × 20% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 3.6 வரும்.
ஸோ 18 மைனஸ் 3.6 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14.4 வரும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பே பண்ணுற மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா 14.4% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு 1 கிராம் ரேட் வந்து 13,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்தது எக்ஸ்ட்ராவாக வந்து 1/2 கிராம் இல்லையா? அப்போ 0.500. இப்போ நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ பே பண்ணணும்? 14.4% பே பண்ணணும் இல்லையா? ஸோ இதை வந்து எவ்வளோ ருபீஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய 1 கிராம் கோல்டு ரேட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. 13,000 இன்டூ நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கின கோல்டோட வெயிட்டு 0.500, அடுத்ததாக இன்டூ போட்டு வேஸ்டேஜ் 14.4% போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 936 ருபீஸ் வருது இல்லையா? இதுதான் வந்து நம்ம வேஸ்டேஜாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இப்படி தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன வேஸ்டேஜ் இருக்கோ அதில் 20% மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற வேஸ்டேஜ் பர்சன்டேஜ்க்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வெயிட்டாகவும் அக்யூமுலேட் ஆகுது, அமௌண்ட்டாகவும் அக்யூமுலேட் ஆகுறனால நமக்கு கோல்டு ஃப்ளக்சுவேஷன் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜையும் நம்ம பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜுவல் வாங்க போகும்போது நமக்கு பிடிச்ச நகை வந்து 18%க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 18%க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சேம் ஸ்கீம் இருக்குது. வெயிட்டாகவும் அக்யூமுலேட் ஆகும், அமௌண்ட்டாகவும் அக்யூமுலேட் ஆகும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 100% கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஜுவல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. அந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் தான். பட் நம்ம வந்து நகை வாங்கும்போது இந்த பர்சன்டேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி 18%க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஸ்கீமில் வந்து எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணுவீங்க இல்லையா அமௌண்ட்டு, அது வந்து 10ஆம் தேதிக்குள்ளேயே வந்து நீங்கள் பே பண்ணிடணும். அதே மாதிரி அட்வான்ஸாக பே பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த மாதம் கட்டுறது இந்த மாதம் தான் கட்டணும், அடுத்த மாதம் கட்டுறது அடுத்த மாதம் தான் கட்டணும். ஸோ முன்னாடியே வந்து நான் 2 மாதத்துக்கு சேர்த்து கட்டுறேன் அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி நான் 1 மாதம் கட்டலை, நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்து கட்டுறேன், அந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கேட்குறீங்கன்னா ரீஃபண்ட் தரமாட்டாங்க. நீங்கள் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோல்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாக வந்து ரிட்டர்ன் தரமாட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஷாப்பில் போயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கீமில் பிளாட்டினம், டைமண்ட், ரூபி ஸ்டோன், எமரல்ட் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு அண்ட் பெர் கேரட்க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் இது எல்லாமே வந்து இந்த டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஜிஆர்டியோட கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.